அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் எம்கே சேனல் சார்பாக வரவேற்கிறேன். நாம இந்த பகுதியில என்ன பார்க்கலாம்னா, நம்மள நிறைய பேர் சொல்வாங்க. அது என்னன்னா, நான் யார் உதவியும் இல்லாம பெரிய ஆளாகிட்டேன் அப்படின்னு. அப்படி சொல்லலாமா? இதுக்கு ஔவையார் ஒரு பாடலே எழுதியிருக்காங்க. அந்த பாடல் என்ன மற்றும் அந்த பாடல் சொல்லும் கருத்து என்ன என்பதை ஒரு கதை வடிவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு. அவரு தன்னோட முயற்சியாலேயே உழைச்சி பெரிய பணக்காரர் ஆனாராம். அதனாலேயே அவருக்கு கர்வமும் தன்னாலேயே வந்து ஒட்டிக்கிடுச்சு. யாரையும் மதிக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் எனக்கு யாரும் உதவி செய்யல, என்னோட முயற்சியால நானே முன்னேறி பெரிய பணக்காரன் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. இப்படிப்பட்ட இவர் வீட்டுக்கு ஒரு நாள் அவ்வை பாட்டி வராங்க. இவரை பார்த்து, உன்கிட்ட இருந்து எனக்கு ஒரு பொருள் வேணும் அப்பா அப்படின்னு கேக்குறாங்க. இவருக்கு ஔவையார் மேல ரொம்ப மரியாதை உண்டு. அதனால அவரை வணங்கி, ஔவையே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஔவையார் என்ன கேட்டாங்க தெரியுமா? எனக்கு ஒரே ஒரு அரிசி கொடுப்பா அப்படின்னு. இந்த நபருக்கு ஒன்னும் புரியல. நம்ம கிட்ட நிறைய பணம் நகை எல்லாமே இருக்கு, ஆனா ஔவையார் அரிசி கேக்குறாங்க, அதுவும் ஒரே ஒரு அரிசி கேக்குறாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் கேக்குறாரு. ஒரே ஒரு அரிசி போதுமா அம்மா, வேற எதுவுமே வேணாமா அப்படின்னு. அதுக்கு ஔவையார், ஆமாப்பா எனக்கு ஒரே ஒரு அரிசி தான் வேணும், வேற எதுவுமே வேணா கொண்டு வா போ அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு இவரும் உள்ள போய் ஒரே ஒரு அரிசியை கொண்டு வந்து குடுக்குறாரு. இந்த அரிசிய கையில வாங்கி கொஞ்ச நேரம் உத்து பாக்குறாங்க அவங்க. அதுக்கப்புறம் இந்த அரிசிய சுத்தி உமின்னு ஒண்ணு இருந்திருக்கும் இல்லையா, இது உமியோட வளர்ந்த அரிசி தானே அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாமா, இது உமியோட வளர்ந்த அரிசி தான். எந்த அரிசியாவது உமி இல்லாம வளருமா? உமி இருந்தாதானே அரிசி வளரும். உமி என்பது அரிசியின் வெளிப்புற பாதுகாப்பு கவசம் தானே, அது இல்லாம எப்படி அரிசி வளரும் அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ஔவையோ ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல இல்ல, எனக்கு இந்த அரிசி வேண்டாம், உமியே இல்லாம வளர்ந்த அரிசி தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு எப்படி பதில் சொல்றதுன்னே தெரியல. ஆமா, நீங்க பாக்குறது வேணும்னா அரிசியா இருக்கலாம், ஆனா இந்த அரிசி வளர்றதுக்கு காரணமே அந்த உமிதான். அது எப்படி உமி இல்லாம அரிசி வளர முடியும்? அப்புறம் எப்படி நான் உமி இல்லாம வளர்ந்த அரிசியை கொண்டு வரதான் முடியும் அப்படின்னு கேக்குறாரு. இப்ப அவ்வையார் அவர்கிட்ட என்ன சொல்றாங்க, இந்த அரிசி எப்படி உமியோட உதவி இல்லாம வளர முடியாதோ, அதே மாதிரி இந்த உலகத்துல எந்த நபரும் மத்தவங்களோட சிறு உதவி கூட இல்லாம வளர முடியாது, வாழவும் முடியாது. என்ன, அந்த உதவி சின்னதா இருக்கலாம், இல்லனா மறைமுகமா செய்யப்பட்டதா இருக்கலாமே தவிர, நம்ம யாருமே சொல்ல முடியாது நம்ம யாரோட உதவியும் இல்லாம வாழறோம் அப்படின்னு. இந்த மாதிரி தாங்க, யாரோட உதவியுமே இல்லாம நான் மேல வந்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்காகவே ஔவையார் தான் எழுதிய மூதுரை என்ற நீதி நூலில் ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அது என்னன்னா, பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டுமி போனால் முளையாதாம், கொண்ட பேராற்றல் உடையாக்கும் ஆகாது அளவின்றி ஏற்ற கருமம் செயல். அதாவது, நெல் விதையில் முதலில் முளைப்பது அரிசிதான் என்றாலும் அந்த அரிசியை பாதுகாக்கும் உமி இல்லாவிட்டால் நெல் முளைக்காது. அதே போல தனிப்பட்ட பெரும் ஆற்றல் கொண்டவர்களாகவே இருந்தாலும் தங்களுக்கு தேவையான காரியங்களை ஒரு அளவுக்கு மேல கடந்து செய்ய முடியாது. அவர்களோட செயல்களும் மற்றவங்களோட துணையின்றி முழுமையும் அடையாது. இந்த பாடல் மற்றவர்களோட துணையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. தனிப்பட்ட வலிமை மற்றும் ஆற்றல் மட்டும் ஒரு செயலை செய்வதற்கு போதுமானதல்ல. சரியான நேரத்தில் சரியான முறையில் பிறரின் உதவி மற்றும் ஒத்துழைப்பும் அவசியம் என்பதையே இந்த பாடல் விளக்குகிறது. இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.